கொஞ்சம் விட்டுருந்தாலும் பட்டு போயிட்டு இருப்பான்டா. ஒருவேளை இது ஒரு ட்ராப்பாக இருக்குமா ப்ரோ? கேமராவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமரா. அதுதான் கடுப்பாக இருக்குது. கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர் இருக்கிற பர்சன் மாதிரி தெரியுது ப்ரோ. இவன் ஏதோ நம்மளை இங்கே கூப்பிட்டு நம்மளை ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உன்னை ஆளை பார்க்க பணக்கார மாதிரி தான் தெரியுது. ஸ்டைலாக லைட்டரில் தம்மெல்லாம் பற்ற வைக்கிற. ஏய் ஏன் சோடா சீக்கிரம் பார்த்து. ஹலோ, இங்கே வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ சீக்கிரம். முக்கியமான விஷயம் இதை படிங்க. நீங்களே படிங்க ப்ரோ. ஹலோ தேர், ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ ஆம் சப்ஸ்கிரைபர் ஆஃப் யோர்ஸ். ஐ பீன் வாட்சிங் யுவர் வீடியோஸ் மோர் தேன் ஃபியூ இயர்ஸ். I am stuck in a place. I need your help as soon as possible. Every moment you waste in a danger to my life. I will send you the location. Please save me. என்ன ப்ரோ இப்படி போட்டிருக்காங்க? அதான் தெரில, ஸ்ட்ரேஞ்சாக வந்திருக்கு. ஒரு இன்ஸ்டா ஐடியிலேருந்து ரேண்டமாக வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன். ப்ரோ இப்போ என்ன பண்ணுறது ப்ரோ? உன் பிளானுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. அந்த ஏரியா பக்கத்தில் இருக்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. இல்லையே, அப்படின்னா அவங்களே பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அவங்க மெசேஜ் பண்ணணும். ப்ரோ எனக்கு என்னன்னா எதனா பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி எதனா இருந்திருக்கலான்னு தோணுது. அதனால நம்மளே போகிறது தான் பெட்ரு. அதான் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருன்றாரு. நம்ம போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ அது டேஞ்சராக இருக்குது. லாஸ்ட்டு அந்த வேர்ட் பாரு, அவங்களோட லைஃபே சேவ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. அதில் நம்ம போய் தான் ஆகணும். போகலாம்டா, எதை நம்பி போகிறதுன்னு கேட்குறேன். அதுதான் யோசிச்சேன். யாராவது விளையாடுறதுக்கு பண்ணதான். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா போகலாம். நான் தான் யோசித்தேன். போயிட்டு அங்கே எதுவும் இல்லை, யாராவது சும்மா விளையாடி இருந்தாங்கன்னா லாக் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். நான் திருப்பி நான் மெசேஜ் அனுப்புகிறேன், எதுவுமே எனக்கு ரிப்ளைவே வரலையே. குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, நம்ம போகிறோம். ½ hourல கிளம்பலாம். கேமராலாம் எடுத்து வைங்க. நான் நினைக்கிறேன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம சும்மா இருக்கலாம். இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ன்றனால தான் போகலான்றோம். இல்லைனா போலீஸ்க்கே கால் பண்ணி அவன் அவனே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நம்மள்ட்ட அது சொல்லணும்னு. அதான் எனக்கு அதான் பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி சம்திங் எதாவது நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். யாரையும் கூப்பிடாம நம்மளை கூப்பிடுறேன். அவனுக்கு வேற யாரும் இல்லையா? எதுக்கும் போய் நேரில் பார்க்கலாமே, நமக்கு இதானே வேலை. கைஸ், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருந்தது. நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க மாட்டிக்கிட்டதாகவும் ரொம்ப வருஷமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஒரு மாதிரி என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னோடய லைஃப்பை வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. லொக்கேஷனும் சென்ட் பண்ணி அங்கே உடனே வாங்க, நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் எனக்கு அது ஆபத்துன்ற மாதிரி, அதாவது அவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. போய் பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன். இதான் என்னோடய பிளான். ஓகே, கிளம்பலாம். ½ hour டைம் எடுத்துக்குவோம். கேமராலாம் சார்ஜ் போட்டுட்டு கிளம்பிடலாம். சரி ப்ரோ. எந்த டைமில் அவங்க ரீச் ஆகும் ப்ரோ? நம்ம போயிட்டு இப்போ 300 கிலோமீட்டர்னால் எப்படியும் 5 hours கிட்டக்க ஆகும். இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். நம்ம மிட் நைட் கிட்டக்க போவோம். இது நாங்கள் அந்த லொக்கேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போதே நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நான் கேட்டிருந்தேன். எந்த ஒரு ரிப்ளையுமே அவங்க கிட்ட இருந்து வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நான் மெசேஜ் பண்ணப்போ இன்னைக்கு நீங்கள் வர வேணான்னு எனக்கு ரிப்ளை வந்தது. அவர்கிட்ட இருந்து திரும்பவும் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. Jan 29th வந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன காப்பாற்ற முடியும்னு போட்டிருந்தது. எதுக்காக 29th அவங்க வர சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இருந்தாலும் அங்கே என்னதான் பிரச்சனைன்னு பார்க்கலான்ட்டு Jan 29th நாங்கள் 3 பேருமே அங்கே கிளம்பி போனோம். வாங்கடா சீக்கிரம் சீக்கிரம். கதவை சாத்திருங்க. கதவு சாத்திரமாடா? சாத்துரா சொல்கிறது சேஃப்டி. நம்மளால கூட ஓட முடியாது வெளியே. சாமி. ஓகே ப்ரோ, பூட்டெல்லாம் வேணாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, வந்தோம் நம்ம வேகமாக திறக்கிற மாதிரி இருக்கணும். என்ன நடக்கும்னு தெரியாது.
ஆன் பண்ண. இதில் பேட்டரி இல்லை போலையே. ஆன் பண்ண வேணாம் விடு, ஏன் கழிச்சு ஆன் பண்ணிப்போம். சரி நைட் விஷன் விட்டா ஆன் பண்ணிக்குமா? ஆன் பண்ணுறா சீக்கிரம். யாரு ஆறா கதவு திறக்கிறா? சாத்துங்க, அலுமின் சாத்துங்க. ப்ளீஸ் அந்த கதவை நாங்கள் சாத்திட்டு தான் வந்தோம். மேபி காற்றுல திறந்துருக்கலாம். யாரும் நிற்கிறாங்களா அங்கிட்டு? யாரும் அங்கே நிற்கிறாங்களா? சரி வாங்க. என்னாச்சு ப்ரோ? அதான் ப்ரோ தனியாகவே டோரை திறந்துருக்கு. விசித்திரமாக இருக்குது. அங்கே போடுற யாரோ நிற்கிறாங்க. ஆனா அது சத்தியமா நல்லா பார்த்தோம் ப்ரோ. நம்மளை பார்த்தோன்னு போயிடுச்சு ப்ரோ. அவங்க டெக்ஸ்ட் பண்ணது ஒரு ஆம்பளையாக தானே இருக்கும். அப்படிதான் இருந்தது. கன்ஃபார்மாக ஒரு ஆம்பளை மாதிரி தான் இருந்தது. ஏன் அந்த ரூம்குள்ளே போய் ஒளியணும்? அவன் ஒளியிற மாதிரி இருக்கு. அவன் போகலாம் இல்லை, அவன் ஏதோ நம்மளை பார்த்துட்டு சடனாக போய் ஒளிஞ்சான். எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கு தான் இது. ஏன் ப்ரோ நம்மளை அவங்க வர சொல்லிட்டு அவன் போயிட்டான். எதனா கத்தி கத்தி வச்சு பார்க்கவே ஆள் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. அந்த போய் பார்க்கலாம். சொல்லு. எதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்டா யார்ட்டியாச்சு. நம்மக்கிட்ட ஹெல்ப் தானடா கேட்டிருக்கான். நாய் வச்சுருக்கான்டா. அங்கே பாடுறா, நாய் வச்சுருக்கான். நிற்கிது பாரு. நாய் வளர்க்குறான். நாய் வளர்க்குறான்னா இங்கே வந்து அவன் இங்கே பிரச்சனை தான்டா சொல்லி நம்மளை கூப்பிட்டான். எனக்கு புரியலையே. எனக்கும் புரியல. வண்டியும் நிற்கிதுடா, பைக் இருக்குடா, துப்புறா பைக்குடா. நம்பர் பிளேட் அழிச்சிருக்கான்டா. அப்படியா? என்னடா ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கு. நம்ம கூப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணுறதுக்காக இருக்குமா ப்ரோ? சேஃபாடா. அவனை போய் ரெண்டு கூப்பிடுவான், கீழே வர சொல்லுவான். நம்ம உள்ளே போக வேணாம். அந்த பையனை வெளியே வர சொல்லலாம்டா, நம்ம உள்ளே போக வேணாம். இங்கே நின்று கூப்பிடுவோம். ஆல்ரெடி நம்ம உள்ளே வந்துட்டோம் அவன் கோட்டைக்குள்ளே. கைஸ் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. திருப்பி அந்த பையனை காண்டாக்ட் பண்ண முடியல. இன்ஸ்டாகிராமில் ரிப்ளையும் வரல, மெசேஜும் போகல. இங்கே ஒரு நாய் இருக்குது. அவன் வந்து ஒரு டாக் வளர்க்குறான். அவனோட பைக்கு இங்கே கீழே நிற்கிது. நம்மளை பார்த்துட்டு போன ஆள் கீழே வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு வருவார்னு நினச்சா வரல. உங்களுக்கு கன்ஃபார்மாக அவன் தனியாக தான் இருக்குது. எங்க தெரில, அவன் என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லலை ப்ரோ. என்ன பிரச்சனைன்னே கேட்க முடிய பாட்டுக்கு வந்துட்டா. ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இடமா இருக்கே. இது வீடு மாதிரியே தெரிலையே. ஃபஸ்ட்டு ஏதோ ரெசார்ட் மாதிரி இருக்கே. ஆமாம், நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் போய் கூப்பிடலாம். பேர் சொன்னா எதுனா பேர்லாம் ப்ரோ. ஒரு வேறு ஏதோ ட்ராப்பாக இருக்குமா ப்ரோ? எதனா நம்மளா நினச்சி பயந்துட்டு இருக்கோம். நாம் எப்போ பயப்படாம வர சொல்கிற இந்த இடத்துல வந்து உண்மையிலே எதனா உதவி தேவைப்பட்டிருந்தா ஓகே. எதனா உதவி தேவைப்பட்டுனா யார் வருவான்? தெரியாத இடத்துல வந்து மாட்டினா கதையாக போகிறோம். ஹலோ ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்களா? அந்த டோர் க்ளோஸ் ஆச்சு. இப்போ அது உள்ளதான் ப்ரோ அவர் போனார். என்ன அவன் தான் இருக்கணும் அதுக்குள்ளே. டோர் சாத்துச்சா? ஆமாம் ஆமாம், இப்போ டோர் சாச்சு.
வரா ப்ரோ, எங்களை வர சொல்லியிருந்தீங்கல்ல. ஐயோ, அந்த டாக் அவர்கிட்ட ஓடுதுடா. ஆமாம் ப்ரோ, ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் டாக் ஓடிடுச்சு. ப்ரோ, எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல, நீங்கள் தானே அது? ஹலோ, போய் பார்க்கலாமே மேலே. இங்கே அவன் எப்படா தனியாக இருப்பான், நம்ம நம்பிட்டு உள்ளே போகிறது. பட் நம்ம இங்கே நின்றுட்டு எந்த எதுவுமே இல்லையே. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இல்லையா வாசு? உள்ளே போனால் நம்ம உயிரோட வெளியே வருவோம் தான் தரும். திருப்பி திறக்குது. சாக்குறானே. ஏன்டா அப்படி பண்ணணும்? ப்ரோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? ஹலோ, அவன் வரமாட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்றும் வச்சுக்கோ. கதவு திறந்து இங்கே கதவு திறக்குது. நிறைய பேர், 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காற்றுலாம் இல்லை. அந்த ரூம்குள்ளே தானே திறக்கணும் இல்லைங்க. அவன் அந்த ரூம்குள்ளே தான் போயிட்டு வந்தான். ப்ரோ, கொஞ்சம் கீழே வர முடியுமா? ஏதோ வச்சிருக்கான்டா. ஏதோ வச்சிருக்கான். ஏன் ஜாமான் ஏதோ வச்சிருக்கான்டா. எனக்கு என்னமோ நம்மளை ஏதோ கையில் எதுவும் கம்பெனி வாசு உள்ளே போகிறது நம்ம சேஃப். ப்ரோ, எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் இப்படி பண்ணுறீங்க. இது ஒரு வீடு மாதிரியே தெரில. ஆனால் அந்த ரூமில் போய் பார்ப்போம். இப்படி கையில் ஏதாவது எடுத்து வச்சுக்கணுமா? நான் வச்சுக்கலாம்டா. கையில் சொன்னா கேள்றா. இருக்குடா. என்ன பண்ணுவோம்? கையில் வச்சுக்கோ. பாப்பா உண்மையிலே எனக்கு என்னன்னே புரியலை, எதுக்கு அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. என்னடா இது? எந்த ரூம்டா? இங்கிட்டு போகணுமா? சவுண்டு கேட்குதுடா. ஆமாம், இங்கே முதல்ல பாருங்களா. அதை கூப்பிட்டாங்கடா. காத்துக்கு தான் அடிச்சிருக்கா. ஹலோ, இந்த ரூம்ல தான்டா அவன் இருந்தான். லாக் பண்ணுற சவுண்ட் கிடைச்சல. யார் டோர் யார் க்ளோஸ் பண்ணா? அதான தட்டிச்சுடா. சவுண்ட் கிடைச்சல. லாக் பண்ணிக்கிறேன். அப்படி கிடைச்சு. லாக் யார் பண்ணா? அதான்டா சாத்திட்டு தட்டுறான்டான்றேன். இப்படி கிடைச்சு. லாக் பண்ணுற மாதிரி தான் கிடைச்சு. திரும்பவே இது இதுக்குள்ள ஏதோ பண்ணி வச்சிருக்கான ஆளுங்களை. என்ன இப்படி? அதான்டா தெரியல. அங்கே இருக்குடா. அது அங்கே இருக்கு. என்ன இருக்கு? அங்கே பாரு மேலே. யார் இருக்காங்க அதுக்குள்ள? ஆமாண்டா. ஓப்பன் பண்ண கதை.
நைட் டியூஷன் உள்ளே இருக்கு. இன்டேஷன் எடுத்துருவாங்க ஆளு. Oh my god. பாடுற வாசம் மேலே தாண்டா. என்னடா? ஓ, மேலே தாண்டா வாசம் அடைச்சி போட்டு வச்சிருக்கான் எல்லாத்தையும். எப்படி சொல்கிற? எனக்கு டவுட் வருதுடா வாசு. கரெக்டாக இருக்கும். நடந்த மாதிரி மேலே இதுக்குள்ளே கேட்டுச்சு. இங்கே சவுண்டு கேட்டுச்சு. இங்கிட்டு வா. ஏன் ஏதோ அந்த க்ரோஸான மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? வழி இருக்கு. அங்கிட்ட எங்கே வழி இருக்கு? இங்கிட்டு போய் பார்ப்போம். வாசு அது பின்னாடி போகாதடா. நல்லா கேட்டோம். ப்ரோ, நீங்கள் தான் எங்களை வர சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எதுனா உதவி வேணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணீங்கல்ல, கொஞ்சம் எங்ககிட்ட பேச முடியுமா? நீங்கள் வர சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். வேற ஏதோ பிளான் பண்ணுறான்டா அவன். என்ன சொல்லுங்க? பயங்கரமாக என் மேலே ஒன்று வந்துருச்சு. முடிச்சுட்டு நிற்கிற அப்புறம் நம்மளை அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். பாருங்க ப்ரோ. ஏய் பைத்தியம், நம்ம வெளியே தைரியமா போ, உயிரோட வெளியே போனோம். டேய் நீ தானே சொன்னோம் இங்கே வரா. இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன யாரும் தூக்கிலாம் போகிறாரா? அவன் பயமுறுத்துவோண்டா வாசு. அட்டாக் பண்ண கத்தி வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க? என்னடா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கு. இந்த இடத்தோட ஓனராக இருப்பானோ? ஓனர் ஏன்டா இப்படிலாம் பண்ணணும்? அதான் பைத்திய மாதிரி பண்ணுறான் ப்ரோ. ஓ வாசு, ஆ வாசு சேஃப் இல்லைடா வாசு, கொஞ்சம் கூட வாசு. ஏதாவது சார்ஜ் என்னடா வாசு? சேஃபில் வாசு, கிளம்பிடலாம் வாசு. கட்சி ஃபேதர் இருக்கா? எவனே நம்பிட்டு வந்துட்டு நம்ம தேவையில்லாம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் வாசு. ஏன் தொடக்கணும்டா. கேமராவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமரா. அதுதான் கடுப்பாகுது. பைத்தியம் நினைக்கிறேன் ப்ரோ. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? பைத்தியமா? பார்த்தீங்களா ஃபேண்ட் செட்டெல்லாம் போட்டு நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பைத்தியமெல்லாம் தெரியல. டக்கிங் பண்ணியிருந்தானா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஃபேண்ட்டு திட்ட போட்டிருந்தான். மூளை குழம்பு போச்சு. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறேன். சும்மா அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னடா ரொம்ப காஸ்ட்லியான இடம்டா இது. ரொம்ப இதுவும் வாசு யாரா அவன்? டேய் மயிலே வாசு, சரியில்லடா வாசு. நான் சொல்றது கேளு. இப்போதாச்சும் நான் சொல்றது கேளு. டோட்டலாக அவன் பைத்தியம். அது என்னமோ வச்சிருக்க கையில் பாரு. சிகரெட்டு பற்றி வைக்கிறான் வாசு, நான் சொல்றது கேளு. நீ இதுக்கு மேலே இப்படி பண்ணிருந்தா நான் கடுப்பாயிருவேன்.
அவன் யார் என்னன்னு தெரியாம, அவன் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாம, என்ன அவன் அனுப்புறான்னு தெரியாம, இப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாம் வந்துருக்கு? அங்கே இருந்தது யாரா? ஓ, வலி இருக்கா அப்படியே? ஏய், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, ரிப்ளைவும் பண்ணல. இப்போ எதுக்காகடா நீ அவனுக்காக நீ இப்போ இங்கே வந்துட்டு இருக்கேன்? இவன் யாருன்னு தெரியலடா வாசு. ஆமாம் ப்ரோ, சத்தியமாக இவனுக்கு ஏதோ பைத்தியம், ஏதோ கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர் இருக்கிற பர்சன் மாதிரி தெரியுது ப்ரோ. இவன் ஏதோ நம்மளை இங்கே கூப்பிட்டு நம்மளை ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இவனை நம்பிட்டு நம்ம தேவையில்லாத வேலையில் போய் நம்ம மாட்டிக்க கூடாதா? இவன் யார் என்னன்னே நமக்கு தெரில. வச்சிருந்தானா கூட உண்மையிலே நான் உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் ப்ரோ இவனுக்கு உதவியெல்லாம் வேணாம் ப்ரோ. இவன் ஏதோ பைத்தியம் ப்ரோ. ப்ரோ இவன் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இங்கே வச்சு கொலை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கத்தி கத்தி கத்தி. ப்ரோ, நீங்கள் என்ன ஏதோ காமெடி பண்ணலான்னு நினைக்கிறீங்களா எங்களை வச்சு? ஒரே ஒரு ஃபோன் கால் தான், போலீஸ் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஆம்பளை இருந்தால் மூஞ்ச காட்டுறா. எதுக்காக இங்கே எங்களை வர சொன்னீங்க? புரியல. சிகரெட் ஸ்மெல் அடிக்குது. மேலே வாடான்றான். தேவையில்லாத வேலை. அப்படி அவன் தனியாக வர சொல்லியிருந்தான்னு நம்ம 3 பேராக இருக்கோம். அவன் பயந்துட்டு நம்மளை சுற்றி நிற்கிறான். தனியாக வர சொல்கிறான். வாய்ஸை மாற்றி பேசுகிறேன்னு பச்சையாக தெரியுது. உன்னோட ஓன் குரலில் பேச வேண்டியதானே உனக்கு தைரியம் இருந்தா? வாயில் என்ன துணி வச்சிருக்கியா? மிமிக்ரிலாம் பண்ணுற? 2 days முன்னாடி நியூஸ் பேப்பர் பார்த்தியா? துணிவு படத்தை பார்த்துட்டு ஒரு கிறுக்கன் பேங்க்கில் கொள்ளையடிக்க போய் மாட்டி ஜெயிலில் இருக்கான். இப்போது அந்த மாதிரி எங்களை பிடிச்சி ஏதாவது திருடலான்னு பார்க்குறியா? புரியல. எங்கள் வீடியோஸ் பார்க்குற யாரோ கஷ்டத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பட் அந்த ஒரு எமோஷனை நீ மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நாளைக்கு உண்மையிலே யாராவது கூப்பிட்டா கூட எங்களுக்கு போகிறதுக்கு நம்பிக்கை வராது. நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ப்ரோ இவன் வந்து பைத்திய ஆஸ்பத்திரியில் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. பார்த்தா அப்படியா இருக்குது. டக்கின்லாம் பண்ணி வரக்கூட மாட்டோம் ப்ரோ. நாங்கள் 3 பேர் இருக்கோம். நான் ஒருத்தனே வந்தால் உன்னை வந்து எதனா பண்ணிவிடுவேன். எந்த ஒரு குருட்டு நம்பிக்கையில் இப்படி எங்களை கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்கேன். சரி, இங்கேயாவது எட்டி பார்க்குறீங்களா? சரி ப்ரோ, ஒரே நிமிஷம். எதுக்கு எங்களை இப்படி கூப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களா? நீ ஏன் இப்போ குரலை மாற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலையே. பச்சையே தெரியுது வாய்ஸை மாற்றி பேசுறது. சீக்கிரமாக ஓடி போய் அவனை பிடிக்கலாமா? இல்லை இல்லை வேணாம். அவன் யாருன்னு தெரியாமல் என்னத்தை பிடிக்கலான்றீங்க? இல்லை ப்ரோ, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சும்மா? ப்ரோ ஆக்சுவலாக அவன் தனியாக வர சொன்னான். ப்ரோ ஏன் வாய்ஸ் மாற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். நல்லா இன் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா. ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஏன் அப்புறம் சைக்கோ வீடியோஸ்லாம் பார்த்து சைக்கோ மாதிரி எங்ககிட்ட வந்து நடிக்கிறீங்களா? புரியல. என்ன உங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அவன் எதுக்கு தனியாக வர சொன்னான்? நீ என்ன தனியாக வந்தா என்ன ஆயிடும்? 3 பேராக வர வந்தாலும் அவன் யோசிக்கிறான் பக்கத்தில் வரத்துக்கு. இல்லைன்னா எப்பயும் அட்டாக் பண்ணி போட்டிருப்பான். இதுக்கு தான் என்னை தனியாக வர சொன்னியா? சரி, நான் மேலே வரேன். இது அவனோட இடமா? எங்கிட்ட போகணும் வழி? இது அதுதான் தெரியல. இந்த பில்டிங்லாம் உங்களோடதா? உன்னை ஆளை பார்க்க பணக்கார மாதிரி தான் தெரியுது. ஸ்டைலாக லைட்டரில் தம்மெல்லாம் பற்ற வைக்கிற. இவ்வளோ பெரிய இடம் உன்னோட தான் போல. சொல்ல வரான்னு நினைக்கிறேன், நம்ம கேட்கல. ஏய், உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. இங்க வந்து நம்ம கிட்ட பேசுடா. வாய சும்மாரா, நீ வேற ஏன்டா? ப்ரோ இருங்க, இது ஏன் இப்போ திடீர்னு கத்துது? நீங்கள் அங்கே நிற்க வேணாம், கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. ஓ, என்னடா கத்துது? எல்லாம் கிளம்புங்க. ஆ, எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரில. வர சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். உண்மையிலே நான் என்ன நினச்சேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் யாரோ பிரச்சனையில் இருக்காங்க. இவனை
இவனுக்கு வந்து ஏதோ மென்டல் டிசார்டர் இருக்குது. நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டலில் யாராவது கால் பண்ணி இவனை வந்து சேர்த்து விட்டு. அவனை பார்த்தா அப்படி தெரியுது அவங்களுக்கு. அவன் டக்கிலாம் பண்ணி ஸ்டைலாக சிகரெட் பற்ற வைக்கிறாங்க. அவனை பார்த்தா மென்டல் டிசார்டர் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. சைக்கோ படம் பார்த்துருக்கியா? செம்ம நீட்டாக இருப்பான், ஆளு டாக்டர் மாதிரி இருப்பான். அவன் எவ்வளோ பெரிய மென்டல் தெரியுமா? அவன் எதுக்கு கொல்றோன்னே தெரியாமல் கொண்டுட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, நம்மளாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட எல்லாம் அப்படி கற்றுது. தவளையா? ஏன் அது மாதிரி பாம்புடா. எங்கே கிட்ட வரத்துல எனக்கு இங்கிட்ட ஏதோ பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பின்னாடிலாம் சவுண்டு மாற்றி மாற்றி வருது. இது ஏதோ தவளை தான், பட் ஒரு மாதிரி சொல்லுங்க நிற்க வேணும் ப்ரோ. மேலே எல்லாம் அட்டாக் பண்ணுறோம். மேலே போகிறதுக்கு வழி இதுதான். எப்படி நம்ம இதை தாண்டி போகணுமே? இப்படி தான் இறங்கி போகணும். ஆ புரியல. தனியாக போகிறேன்றான். தொண்டையில் புண்ணு வந்துட போகுது. உன்னோட ஓன் வாய்ஸில் பேசு. வாய்ஸை கூட எங்கள்கிட்ட காட்ட மறைக்கிற. அவ்வளோ பயமா? வந்து படம்லாம் பார்த்து நடிக்கிறான்டா. பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க. பைத்தியம் மாதிரிலாம் எனக்கு தெரிலங்க. ஆளை பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. டிக்டாப்பாக இருக்காங்க. சொல்கிறேன் கேளு. இதெல்லாம் என்ன ப்ரோ வாசு, நான் சொல்கிறது கேளு. இங்கே பாரு, இது அவனோட உண்மையான வாய்ஸ் மாதிரி தான்டா இருக்கு. செத்துருவோம்னு பயமா இருக்கான்னு கேட்குறான். வாசு வேணாண்டா வாசு, சொன்னா கேள்றான். வேணாண்டா. டேய் நம்ம இன்னும் என்னடா தப்பு செஞ்சோம்? வாசு நான் சொல்கிறது கேளு. இதெல்லாம் காரில் வச்சுட்டு எதனா ஜாமான் கேமா எடுத்துடலாம். ஃபஸ்ட் கேமராலாம் உள்ளே வைப்போம். எப்படியுமே கேட்க மாட்டான். ஏன் ஓடுற? ஃபுட் ஸ்டெப் எனக்கு கேட்குது நீ ஓடுறது. வர சொல்லிட்டு ஓடுறான்டா கோலை. ஓடுறான்டா பயந்துட்டு. வர சொல்கிறான். ப்ரோ அவன் ஏதோ பிளான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நாம அவன் நமக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. வாங்க பார்ப்போம். தனியாக வரணுமா? நீ யாருன்னு சொல்கிறா முதல்ல. உனக்கு தைரியம் இருந்தா ஓன் வாய்ஸில் பேசுகிறா ஃபஸ்ட்டு. உதவி வேணும்னு கூப்பிட்டுட்டு எச்சத்தனமாக பண்ணுற பார்த்தியா? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இருங்க பயப்படாதீங்க. ஏதோ தள்ளி விட்றான். என்னடா இந்த கயிறு பிடிச்சி மேலே வரணுமா? பிடிச்சிருக்கான். எப்படி எப்படி உன் காலில் அவ்வளோதான் இருக்கு. வாங்க வாங்க, இதுதான் மொட்டை மாடி. இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாதா? ஏதாவது குச்சி எடுத்துக்கடா நீ கையில். ஆ ரைட். ஆமாம் நிறைய கிடக்குது. புறா என்னடா எங்களை வர சொல்லிட்டு கோலை மாதிரி ஓடிட்டே இருக்க? அதான் தெரில. இங்கே ஏதோ வழி போய் ப்ரோ அங்கிருந்து சவுண்டு கேட்குது ப்ரோ. எப்படி ப்ரோ? இங்கே வழியே கிடையாது. ஆமாண்டா. இந்த ஓட்டில் ஏறி அப்படி போகிறான். இந்த ஓட்டில் அப்படி ஏறி எனக்கு என்ன தோணுதுன்னா,
இந்த இடத்தோட ஓனரே இவன் தான் தோணுது. அவன் பணக்காக மாதிரி தான் இருக்கான். இது பேசிக்கிட்டே இருக்கான்டா அவன். எப்படா கேட்குது? அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடுறான்டா. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கடா. இங்கே அவங்க வீட்டுக்கு வாஷ் பண்ணிட போறான்டா. இரு சவுண்டு கொடுக்குது. ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. அங்கே நடந்து போகிறான்டா. அப்படி மண்டையெல்லாம் மூஞ்செல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்டா வாசு. நம்ம சேஃபே இல்லைடா வாசு. மூஞ்சே தெரில, மேலே அந்த செவுரு மறைச்சிருச்சு. நீ எப்படி பார்த்த? அதான்டா அந்த சைடு பார்த்தோன்னா இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்டா. ஏதோ போட்டிருக்கான்டா. அப்படியா? ஆமாண்டா. சேஃபே இல்லைடா வாசு. பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ப்ராப்ளம் தான்டா வாசு. ஏன் அதெல்லாம் சும்மா இங்கே ஒர்க் பண்ண மீதிடா. பியர் நிறைய குடிப்பியோ? பியர் பாட்டில் அவ்வளோ கிடக்கு. குடிகார பயல குடிக்கிறது குரங்குக்குள்ளா போட்டிருக்கான். சொன்ன மாடியிலே ஏதோ போட்டிருக்கான். என்ன ப்ரோ பண்றா? அங்கிட்டு இங்கே வந்தோன்னா இங்கே வந்தா ஓடி ஒளியரா. சிகரெட் ஸ்மெல்லு இன்னமும் அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு புரியல என்னன்ட்டு. ப்ரோ உங்கள் சொத்தை யாரும் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்களா? என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? எங்களையே வர சொன்னீங்க. ரூம் திறந்துருக்கா? இங்கேயும் சிகரெட்டு ஸ்மெல் அடிக்குது. ஃபஸ்ட்டு புரியல. அப்படியா? எத்தனை ஃப்ளோர்லடா இருக்கும்? நான் வச்சு வெளியே போகிறதுக்கு. இது ஏதோ கொண்டவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கானோ. எனக்கு என்ன பேர்னே தெரியலையே. நம்ம பேரும் எழுதிட போகிறான்டா அதில் தான் வரிசையா. எனக்கு அதான் ஒன்றும் பயமாக இருக்குது. ப்ரோ உங்கள் சொத்தை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்களா? பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. சிகரெட்டா சுருட்டா ப்ரோ அது ஸ்மெல்லு? என்னாச்சுடா? தள்ளி விட்டான்டா அவன். அவன் தான் ஆகுது. சரி அவன்கிட்ட இல்லாத ஏதோ குத்திருக்கானா பாரு. அதெல்லாம் இல்லை. இல்லைடா என்னாச்சு? ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சுடா வாசு. அதெல்லாம் இல்லை ப்ரோ. எதுக்கு ப்ரோ இப்படி தேவையில்லாம சும்மா அவனை ஏதோ பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளை போன்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே இங்கே எதுக்கு நம்ம இருக்கணும்? ஆமாம் அது நான் எனக்கு ஒரு பிளான் தோணுது. அவங்ககிட்ட இல்லாத ப்ளஸ் என்னன்னா நம்மக்கிட்ட நைட் விஷன் இருக்குது. இதை நைட்டே ஆஃப் பண்ணுங்க. இது நமக்கே எதனா ஆயிடுச்சுன்னா இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம எங்கே இருக்கோன்னா அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன பாசிட்டு அவன் வந்தாலும் தெரியாரா? கத்தி காட்டி கொடுக்காரா? அவன் வந்தாலும் குடிக்கிறியாரா? ஆஃப் பண்ணி சொல்கிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் சொல்ல போகிறத அவன் பயந்து சாவணும். அந்த அளவுக்கு இப்போ நம்ம அவனை பயமுறுத்துறோம். அவன் ஒருத்தன் நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான். நம்ம அவனை பயமுறுத்துவோம். 3 பேர் இருக்கோம். அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் அவன் மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவனை வரட்டி அடிக்கிறோம். ஆனால் அவன் மேலே எந்த அடியும் படக்கூடாது. டென்ஷன் ஆகிட போகிறான்டா. நான் சொல்கிறத மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க முடியுமோ அடி. ஓகே ஆனால் அவன் மேலே படாமல் பக்கத்தில்
புரியுதா? அவனுக்கு எதாவது ஆகக்கூடாது, அதுவும் நம்ம பார்க்கணும். ஓகே, அவன் பயப்படணும். பயந்துட்டு நம்ம பயந்துட்டானா நம்ம சரண்டர் ஆகிடுவோம். நம்ம அவங்ககிட்ட எதுக்கு கூப்பிட்டான்னு பேசலாம். யார்கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி காமெடி பண்ணுறான். நம்மளை கூப்பிட்டு வச்சு விடக்கூடாது. நம்மள யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒன்று ஆனாலும் காமெடி இல்லை, ஃபுல் சீரியஸ் ஆயிரும். நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எடுத்துக்கங்க. நீ செத்தான் புரியுங்க. எதுவுமே இல்லையடா கேமரா தவிர. வா இந்த ரூம் பாரு ஃபஸ்ட்டு. தரம்ல இருக்கா இல்லையா? ஏண்டா கையில் வச்சுருக்க ஃபோனை உள்ள வச்சுரு. லைட்டே தெரியாதா? எந்த லைட் இருக்கு? நான் வந்துடுறான்டா. அவனை தான்டா தேடிட்டு இருக்கோம். வந்துடுறோம். ஏண்டா என்னாச்சு ப்ரோ? லைட் விஷயம் இல்லை. இந்த குட்டியோண்டு லைட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே இருக்கா? வாசு எங்க இருப்பானே தெரியாது. இருட்டுல சும்மா பிளாஸ்டிக் பைப் இருந்துச்சுல, இந்த பிளாஸ்டிக் இல்லடா எங்க இருக்கு வச்சுட்டு அந்த பைப் எடுத்து அடிச்சா ஒன்றும் ஆகாது. எப்படி போனா பாரு, பக்கத்துல கத்தி வச்சு குத்தி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசு ப்ரோ அது பெரிய ஆள் மாதிரி தெரியுது ப்ரோ. அங்கிள் வயசு இருக்கும் ப்ரோ. வாசு சொன்னா கேள்றா வாசு, நடக்கக்கூடாது ஏதோ நடக்குதுடா வாசு. எல்லாரும் வெளியே பூட்டிட்டு அடிக்கிறான்டா. உள்ள இருக்கான்டா அவன். அதுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் விட்டு நம்ம காலி பண்ணி பின்னாடி ஒரு நிழல் போச்சு. இப்போ ஒரு ஆள் நடந்து போன மாதிரி நிழல் போச்சு. என்னடா சொல்றா? சுத்த இருட்டா இருக்குடா. லைட் ஆன் பண்ண அவனே வரட்டும் பார்த்துக்கோங்கடா. லைட் ஆஃப் பண்ண 10 நிமிஷம் பரபரப்பாகிட்டான்டா. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்ம காலி ஆயிருப்போம்டா. ஏய் வெங்கடேஷ், என்னடா பண்ணுற? ஏய் அது ஏன்டா நம்ம இங்கே வந்தால் தான்டா கத்துது. இதான் நம்ம வந்த வழி. அங்கிள் அந்த கன்ஃபார்ம் தான். பூமர் அங்கிள் மாதிரி தான் சூழலாம் வச்சுருக்கான் விளையாண்டு. அப்பா அதை பார்த்தா பூமர் மாதிரிலாம் தெரில.
பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆமாம் கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறான். பக்கத்தில் ஓடி வந்தான் பற்றி கொஞ்சம் விட்டுருந்தான் அவனும் பட்டு போயிட்டு இருப்பான்டா அவன். இப்படி ஒரு ஆறாயிரம் ப்ரோ என்ன பண்ணுறான்? இந்த பைப் எடுங்க இதே தான் தெரியல. ரொம்ப பெருசாக இதெல்லாம் புதுசாக இருக்குடா. பெட்டெல்லாம் கூட இருக்கா, புதுசாக கவர் கூட பிடிக்காம அங்கே பாரு எத்தனை பெட் இருக்கணும். எப்படி அங்கே போகிறது? என்ன ஒன்றும் இல்லை என்னதுடா அதெல்லாம்? பெட்டு பொருள் இதெல்லாம் பாதுகாக்கிறானோ நம்ம தான் தெரியாமல் வந்துட்டோமோ. ஏய் சிகரெட்டு குடிக்கி எங்கே இருக்க? டேய் பைத்திய முன்னாடி வாடா. வாயா இங்கே ஒரு நிமிஷம். இங்கே வாயா ஒரு நிமிஷம் கீழே. சரி நான் தனியாக வரேன்டா. நீ என்ன பண்ணுறியோ பண்ணுற. கல் எடு கல் விடு. யோசிக்காது கல்லை விடுங்க. ஓகே எங்கே மாட்டினாலும் அவனை வெளுத்துருங்க. தடால் அடின்னு ஓடி வரான்டா. அவன் பாட்டி நம்மளை இதெல்லாம் பண்ணிட போறான்டா. வாசு பயமா இருக்கா வாசு. எங்க சவுண்ட் கேட்டுது. ஃபுல்லாக ஏதோ பண்ணி வச்சிருக்கான்டா வாசு. ஏன்டா தேவையா வாசு ஓடுறான். ட்ரம்மர்ரா. ஆயுதத்தை போடுறா. ஆயுதம் செஞ்சிருக்கான் போடுறா. இதை வச்சு குத்துன வயிற்றுல இறங்கும்டா. ஃபோக்கஸ் பண்றா ஒழுங்கா. ஆமா ப்ரோ. இங்க பாருங்க. சும்மா இங்க பாருங்க கைப்பூடி. இதை வச்சு குத்துனா வயிற்றுல இறங்கும். தெரியுதா ஷார்ப்னஸ்? வேகமாக குத்துனா இறங்கிரும். இங்க பாரு தெரியுதா? எதுவும் பண்ண வேண்டாம். எதுவும் பண்ண வேணாம். சும்மா எதுக்குடா இப்படி பண்றேன்னு மட்டும் கேட்டா போதும். நம்மளை உசி போய் விட்டு நம்மளை போட்டு கொண்டு போனோம்டா. ஓ ஆயுதத்தை வச்சு நான் போடுறேன்டா. திருப்பி மேலே விட்டான்டா. சின்ன குழந்தைங்க இதெல்லாம் இருக்குங்க. ஏய் என்னடா சின்ன பிள்ளையோட செப்பல்லாம் வச்சிருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே? இவனெல்லாம் சும்மா கூட ஏதோ ப்ரோ ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ. குழந்தைங்க எல்லாம் திருடிட்டு வந்துருக்குமோ ப்ரோ? என்னன்னு எனக்கு புரியலையே. இந்த மரத்தை பார்த்து எதுக்கு சேர் போட்டு உட்காரணும்? தண்ணி அடிக்கிறதுக்கு கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியா? பயங்கரமாக குடிப்பான் போல. பயங்கரமாக தம் அடிப்பான் போல. தம்மா கஞ்சாவான்னு தெரில. என்ன பேசாம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? பார்த்துட்டு அதான். ஆமாம் இப்படி ஒரு ஆள் இங்கே இருக்குது கண்டிப்பாக சொல்லணும் ப்ரோ. ஏன்னா இருங்க வெங்கடேஷ் போலீஸ்க்கு கால் பண்ணுறா டக்குன்னு. டக்குன்னு பண்ண போலீஸ் வந்துட்டாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. 100 தானே? 100. ஹலோ 100 பண்ணுறா டக்குன்னு ஃபோன். சார் நான் இங்கேருந்து பேசுகிறேன். ரூல்ஸ் இருக்கா சார்?
போட்டான்டா. சரி இது மேலே வந்து பார்த்தா எங்கே வரான்? என்ன ப்ரோ இவ்வளோ நடந்துட்டு அவன் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே ஸ்டாச்சுவை மாதிரி நின்றுட்டோம். நான் ஓடுறானே, தெரிச்சடிச்சு ஓடுறானே, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறானே. என்னடா இது? ஐயோ என்னடா ட்ராப் போட்டுக்கொண்டா பிடிச்சிருக்கான், சாப்பிட்றதுக்காக பிடிச்சிருக்கான்டா வாசு. இன்னைக்கு நைட்டு டின்னரா இது? எங்கிட்டா ஒன்ன? ஆனால் ஆள் சதறிட்டான், அடிச்சு அடி காலிலே விழுந்துச்சு. வச்சான் கம்பிய லைட்டை விட்டுட்டேன். விட்டு நல்ல கீழே விழுந்துருப்பான்டா, கொஞ்சம் தான் மாட்டிருப்பான்டா நம்ம கையில். இப்போ எங்கிட்டு இருக்கானே தெரியடா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது ப்ரோ, இங்கே பாவம். சே புரியல ப்ரோ, எப்படா அப்படி மனசாட்சிலாம் இப்படி பண்ணுறான்? பச்சை குழந்தையோட ஷூ இருக்கு, என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கான் அவங்க. ஐயோ சும்மா விடவே விடாதா? சைக்கோ மாதிரி இருக்கு ப்ரோ. இதான் பண்ணணும். என்னடா பண்றது அவனை? எதுக்கு ப்ரோ சும்மா பண்ணுறதை கேளுங்க. மேலே இருந்து அட்டாக் பண்ணலாம். மேலே இப்போ நம்ம ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணோம்? சாவட்டுன்றேன். இவ்வளோ தப்பு பண்ணுறான், குழந்தைகள் ஏதோ பண்ணியிருக்கான், என்னன்னே தெரியல ப்ரோ. அவனை பிடிக்கணும் போல கையில் தூக்கு போட்டு மாட்டின மாதிரியே இருக்குடா அது. எனக்கே என்ன பண்ணுறதுன்னா தெரியல ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா, உயிரோடலாம் வெளியே போயிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம். லொக்கேஷன் நம்ம அவனை தப்பிக்க விடுறது தப்பா? தப்பிக்கலாம் விடல. யார் சொன்னா அவனை தப்பிக்க விட்றான்னு? இப்போ இதுதான் சவுண்டு கேட்குது ரோட்லடா. சவுண்டு கேட்குதுடா. எங்கடா? ஆமாம் ப்ரோ, அங்கே தான் சவுண்ட் கேட்குதுடா. இந்த சைடு தானா? அது ரோட்டில் போகிற வண்டி இங்கே கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்குது ப்ரோ அங்கே. கேட்குது தானே? ஆமாம். ஆர்சைடை வரை கீழே போட்டு வந்துட்டேன். அவன் மேலே விட்டு எரிஞ்சு அவன் காலையே அடிச்சிச்சு மட்டார்னு. அதைத்தான் போட்டியாடா? ஆமாம் டாஸ்மாடி நிப்பான்னு பார்க்குற அப்பயே ஓடுறான்டா. ஒரு மாதிரி வெகுளி பிடிச்ச மாதிரி நடக்குது. வண்டி எடுத்துட்டு ஓடுறான்டா. ப்ரோ தப்பிச்சு வாங்க ப்ரோ. ஏய் என்னடா? ப்ரோ போய்ட்டான் ப்ரோ. பஸ் போறடா பஸ். ப்ரோ ஏய் என்னடா? ஏய் அவன் நிற்கிறான் ப்ரோ. அது கூட்டிருக்கா அவர் பேருண்டா. ஒரு பேர் பிடிச்சிருடா. அவன் கார் வேற இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் கார் வேற இருக்குடா. கார்ல வேற ஜாமான்லாம் இருக்கா. எல்லாமே கார்ல தான் இருக்கு. எதுவும் உடச்சுட்டு போறாங்க. ஏய் பாத்து தப்பிக்க கூடாது ப்ரோ. இங்கிட்டு அங்கிட்டுதான் அங்கிட்டு வழி இல்ல. இங்கிட்டு தான் போனோம். அங்கிட்டு தான் இது இருக்குல்ல, அந்த பில்டிங் கட்டியே முடிக்கல. போயிருப்பான் ப்ரோ இப்போ. ஓ இந்த டைம்ல அவன் போயிருப்பான் ப்ரோ சத்தியமா. ஏய் ஓடாரா. சீக்கிரம் வாடா. ஏய் அவன் தானடா பாஸ். வாடா ப்ரோ. இப்போ அங்க நிம்மதியா இருக்கு. ப்ரோ அவன் போயிட்டான் ப்ரோ. அங்கே யாருமே இல்லை ப்ரோ. போயிட்டானா? இல்லை ப்ரோ அங்கே யாருமே கிடையாது. கன்ஃபார்ம் போயிட்டானா? யாருமே இல்லையே. அந்த கேட் இது பக்கத்துல போய் work பார்க்கலாம் ஆகல. வாங்க. கீழே போறது எடுக்குது. போயிட்டானா ப்ரோ? ஓடிட்டான். கேட்டு வெளியே பூட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். கேட்டை வெளியே பூட்டிட்டான். அல்லோ வெளியே பிடிக்கலாம். போய் பாருங்க, செக் பண்ணுங்க. இது புறா நம்ம எப்படி போய் பாருங்க. இல்லை வழி இருக்கு. கேட் பூட்டி வச்சிருக்கான் ப்ரோ. ஆமா பூட்டெல்லாம் இல்லைங்க, திறந்தாங்க இருக்கு. சக்கன் திறங்க. லாக் போட்டிருக்காண்டா விவரமா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ? இது திறந்துட்டு என்னன்னு ப்ரோ? அவன் போயிட்டான் ப்ரோ. வண்டி ஏதாவது பண்ணிருக்கணும். சீக்கிரம் திறங்க. லோக் வச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. அவன் வந்து பிடிச்சிடக்கூடாதுன்றா இப்படி பண்ணியிருக்கான். செயினில் முடிச்செல்லாம் போட்டிருக்கான். பிடிங்க. எப்பா கடவுள். யார் நிற்கிது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் உடச்சிருக்கானா? என்ன ப்ரோ அவன் உடம்புல ஓயில் தடவி இருக்கா ப்ரோ? அப்படியே ஸ்கிப் ஆகி போகுது.
ஓடுறான் மைண்டு. எனக்கு என்ன சந்தோஷம்னா அவனை பயமுறுத்திட்டோம், அந்த சந்தோஷம் எனக்கு உச்சகட்டத்தில் இருக்கு. நம்மள ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா அவனே கடைசியில் மாட்டி போலீஸ்னு சொல்லுவாங்க அவனுக்கு இதாகிடுச்சு. கைஸ் எனக்கு என்ன சந்தோஷம்னா அவனை எப்படியோ பயமுறுத்திட்டோம், நம்மளை பிடிச்சி நம்மளை பயமுறுத்தி எதனா பண்ணலான்னு பார்த்தா நம்ம அடிக்க கூட இல்லை, அடிக்கணும்னு நினச்சதுக்கே ஓடிட்டான். மெயினாக அந்த போலீஸுன்ற பேச்சு எடுத்தவனை தான் பையன் தெரிச்சிட்டான். முன்னாடியே இப்படி தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி தப்பானவன் தெரிஞ்சிருந்தா அவனோட பைக்கை பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கேன். நமக்கு தெரியாதுல்ல, தெரியல. நான் பைக் எடுத்துட்டு ஓடுவான்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வந்த போது நம்ம என்ன நினைச்சோம், அவனுக்கு ஏதோ உதவி வேணும்னு நினைச்சோம். சத்தியமா உண்மையிலேயே உதவின்னு கேட்டு வர சொல்லி நம்மளே போட பார்க்குறாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் துரோகம், உச்சத்தனமான துரோகம். அவன் இந்த வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இல்லை ப்ரோ, எதுவும் பண்ண வேணாமா? அவனை என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வேற ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறோம். ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஏதோ மென்டல், கண்டிப்பாக அவனுக்கு சைக்கோ தான் ப்ரோ, கன்ஃபார்ம். இதுக்கு கண்டிப்பாக இது போலீஸுக்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட்டு காலையில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் விசாரிப்போம். இந்த வீடியோவில் அவனோட ஃபோட்டோ எங்கேயாவது சிக்கியிருக்கும், அதை காமிச்சு கேட்போம் யாருன்ட்டு. சைனிங் ஆஃப். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அலைமின் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.